Hello friends, welcome to Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: அப்பளம், கருப்புப்பு, காரப்பொடி, குச்சி சிப்ஸ், சாஸ், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கேரட், மாங்காய், வெள்ளரிக்காய். ஒரு அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பசங்களோட ரெசிபிங்கிறதுனால குட்டி குட்டியாக அப்பளத்தை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும், அதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பசங்களை எப்படியாவது காய்கறி சாப்பிட்ற வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு. ஒரு பவுலில் அரை வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பிஞ்சு வெள்ளரிக்காயில் ஒரு வெள்ளரிக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. துருவின கேரட் சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு காரப்பொடியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட ரெசிபிங்கிறதுனால இதில் நான் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச அப்பளத்தை சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்ச அப்பளத்தை இந்த மாதிரி பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கோங்க. புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் மாங்காய் சேர்த்துக்கோங்க. இது மேலே அரடி, இது மேலே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்ச குச்சி சிப்ஸை இது மேலே சேர்த்துக்கோங்க. மினி மசாலா அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.